அளவற்ற அருளாளன், நிகரற்ற பேரன்புடையோன், எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். அன்பார்ந்த பொதிகை தொலைக்காட்சி நேயர்களே, இந்த இனிமையான காலை பொழுதில் புனிதர்களின் பூஞ்சோலை என்ற சிறப்பான இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லாம் வல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டுமாக. அன்பானவர்களே, என்றைக்குமே உயர்ந்த பொருட்கள், அத்தியாவசியமான பொருட்கள் மறைந்தே இருக்கின்றன. ஒரு மனிதனை அடையாளப்படுத்துவதற்கு அவனுடைய முகம் முக்கியமானதாக இருக்கலாம். அவனுடைய முகத்தை பார்த்துத்தான், வெளி உறுப்புகளை வைத்துத்தான் அவன் யார் என்று நாம் அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். இந்த நபர் வருகிறார் என்பதை தெரிந்து கொள்வது, அவரை பார்த்தவுடன் நமக்கு அறிமுகமானவரா அல்லவா என்று தெரிந்து கொள்வதுடைய முகத்தை வைத்துத்தான். ஆனால் முகம் என்பது மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியமானதல்ல. அவன் உலகத்தில் உயிர் வாழ்வதற்கு மிக முக்கியமானவை இதயம். ஆரோக்கியமாக அவன் வாழ்வதற்கு முதுகெலும்பு முக்கியமானது. அவைகளெல்லாம் மறைந்தே இருக்கின்றன. இதயம் என்பது வெளியிலே தெரிவதில்லை. அதுதான் கெட்ட இரத்தத்தை நல்ல இரத்தத்தையும் பிரித்து உடலுக்கு ஆங்காங்கே அனுப்பி கொண்டிருக்கிறது. அது தன்னுடைய பணியை நிறுத்தி கொண்டால் மனிதன் இறந்து போய்விடுவான். முதுகெலும்பு மறைந்திருக்கிறது, அதற்கு ஒரு மரியாதையும் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. முதுகெலும்பு இல்லை என்று சொன்னால் மனிதனால் நிமிர்ந்து உட்காரவே முடியாது. எனவே வாழ்க்கையிலே கண்ணுக்கு தெரியக்கூடியவைகள் தான் முதன்மையானவை, கண்ணுக்கு தெரியாதவை எல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட வேண்டியவை என்று நினைப்பது பிழையான ஒரு எண்ணம். மனித உடலில் இருக்கின்ற குடல்வால் என்கிற பகுதியால் ஒரு பலனும் இல்லை என்று நாம் நினைக்கின்றோம். அது உண்மையாகவும் இருக்கலாம். ஆனால் அது இல்லை என்றால் மனிதனால் உயிர் வாழ முடியாது. பயனற்றவை என்று நாம் கருதுகின்ற எதுவும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அல்ல, எப்போது மனிதனுக்கு பயன்பட்டு கொண்டே இருக்கலாம். துரும்பும் பல்குத்த உதவும் என்று தமிழில் அருமையாக பழமொழியும் வைத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு பலரும் நம்மிலே பெண்களை அப்படித்தான் நடத்துகின்றோம். அவள் ஒன்றுக்கும் உதவாதவள் என்பதை போல நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு குடும்பம் சீரழியாமல் இருப்பதற்கு பெண்கள் பெரும்பங்கு வகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் மிக அருமையாக சொன்னார்கள், நான் என் மனைவிமார்களிடத்தில் வாய் சண்டை என்று சொன்னால் வாய் விவாதங்களில் தோற்று போகவே விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். மனைவிமார்களிடத்தில் பேசி நான் தோற்று போகவே விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அங்கே தோற்பது அவர்களாக இருந்தாலும் இல்லறம் ஜெயிக்கிறது. உலக வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மாவீரராக அறியப்பட்டவர் உமர் முக்தார். தன்னுடைய நாட்டின் விடுதலைக்காக அவர் இத்தாலிய அரசை எதிர்த்து போராடினார். இறுதியிலே தூக்கு மேடைக்கு சென்றார். அவருடைய வரலாறு திரைப்படமாக கூட வந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாமனிதர், எதற்கும் அஞ்சாதவர், பாலைவனங்களில் கிடந்தே மிகப்பெரிய வல்லரசை எதிர்த்து போராடி வெற்றியும் கண்டவர். அவருடைய மனைவி இறந்தபோது அவர் போர்க்காலங்களில் பாலைவனத்திலே அடிக்கப்பட்டிருக்கக்கூடிய டென்ட்டில் கூடாரத்தில் உட்கார்ந்து குலுங்கி குலுங்கி அழுது கொண்டிருந்தார். அவர் இப்படி அழுவதை அவருடைய இராணுவ வீரர்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இவ்வளவு பெரிய மாவீரனுக்குள் இப்படி ஒரு குழந்தைத்தனமான மனிதர் இருந்திருக்கின்றாரா இவ்வளவு நாளும்? மனைவியின் இறப்புக்கு இப்படி குலுங்கி குலுங்கி அழுகின்றாரே என்று ஆச்சரியத்தோடு கேட்டார்கள். ஏன் இப்படி நீங்கள் அழுகின்றீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு உமர் முக்தார் சொன்னார், நான் பகல் நேரங்களிலே போர்க்களத்தில் இருந்துவிட்டு மாலை நேரங்கள் சூரியன் மறைந்து விட்டால், அந்த காலத்தில் யுத்தம் என்பது நேரடியாக மோதுவதுதான். இப்போது இருப்பதை போல எலக்ட்ரானிக் வார் என்கின்ற வார்கள் எல்லாம் போர்கள் எல்லாம் இப்போது கிடையாது. நேருக்கு நேராக வாழ்ச்சண்டை போடுவதுதானே அந்த காலத்திலே. மாலை நேரத்தில் சூரியன் மறைந்து விட்டால் போரை நிறுத்தி விடுவார்கள். இருதரப்பும் அதிகாரப்பூர்வமாக போரை நிறுத்தி விடுவார்கள்.
போர் நின்றதற்கு பிறகு மாலை நேரத்தில் என்னுடைய இல்லத்துக்கு நான் செல்கின்ற போது என்னுடைய இல்லத்தில் ஒரு திரை தொங்கிக் கொண்டிருக்கும். நான் வருவதை பார்த்து என்னுடைய மனைவி அந்த திரையை விலக்கி உள்ளே வாருங்கள் என்று என்னை அழைப்பார். தினமும் அப்படி செய்வார். என்ன வேலை இருந்தாலும் சரிதான், நான் வருகிற போது அந்த வேலையை அப்படியே போட்டுவிட்டு என்னை வரவேற்பதற்காக வாசலுக்கு வந்து அந்த திரைச்சீலையை விலக்கி உள்ளே வர சொல்வார். தலையில் இடிப்பது போல் இருக்கும் அந்த திரைச்சீலை. ஒரு முறை நான் கேட்டே விட்டேன், ஏன் இப்படி வீட்டு வேலைகளை எல்லாம் விட்டு என்னை வரவேற்பதற்காக அந்த துணியை விலக்கிறதுக்காக எதற்காக நீ எந்திரித்து வர வேண்டும்? உன் வேலையை நீ பார்க்க கூடாத, நான் வந்து கொள்ள மாட்டேனா என்று கேட்டேன். அப்போது என்னுடைய மனைவி என்னிடத்திலே சொன்னார், உமர் முக்தார் என்றால் யாருக்கும் பணியாத மாவீரன். அப்படிப்பட்டவர் வீட்டுக்குள்ளே வரும்போது பணிந்து வருவதை நான் விரும்பவில்லை. எதற்காகவும் ஒரு தலை தாழக்கூடாது, நிமிர்ந்துதான் அவர் இருக்க வேண்டும் என்று சொன்னார். இப்போது நான் வீட்டுக்குள் சென்றால் என்னுடைய திரை துணியை விலக்கி என்னை தலைகுனியாமல் நான் உள்ளே நுழைவதற்கு யார் வழி செய்ய முடியும் என்று நினைத்து நான் அழுகின்றேன் என்று அவர் சொன்னார் என்று அவருடைய வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். இப்படி சின்ன சின்ன விஷயங்களையும் கூட பார்த்து செய்யக்கூடிய நம்முடைய வாழ்வின் ஒரு பகுதியாக இருக்கின்ற இல்லத்தரசியை மதிப்பதற்கு நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு முறை அவருடைய இல்லத்திலே அவருடைய மனைவி உட்கார்ந்து உரையாடி கொண்டிருக்கின்ற போது வெளியில் இருந்து வருகின்றார் அவருடைய மாமனார், நபிகள் நாயகத்தினுடைய மாமனார். குரல் உயர்ந்திருக்கிறது. வந்த உடனே நபிகள் நாயகத்தினுடைய மனைவி உள்ளே போய்விட்டார். என்னங்க சத்தம் கேட்டது, என்ன விஷயம் என்று நபிகள் நாயகத்தினுடைய மாமனார் கேட்டார். ஒன்றும் இல்லை, உங்களுடைய மகள் இடத்திலே உரையாடி கொண்டிருந்தால், பேசிக் கொண்டிருந்தாள். உங்களுடைய குரலுக்கு மேல் தன் குரலை உயர்த்தி பேசுவாளா என் மகள்? கூப்பிடுங்கள் அவளை அடிக்கட்டும் என்று சொன்னார்கள். இது என் மனைவிக்கும் எனக்கும் இடையில் உள்ள பிரச்சனை. நீங்கள் இப்போது மூன்றாவது நபர், இதில் நீங்கள் தலையிட வேண்டாம், வந்த விஷயத்தை சொல்லுங்கள் என்றார்கள். இப்படி நபிகள் நாயகம் அவர்களுக்கு கௌரவத்தை தந்த காரணத்தினால் தான் வீட்டு பிரச்சனைகளை மனைவிமார்கள் சிறப்பாக பார்த்து கொண்டார்கள். பொது வெளியில் சமுதாய பணியில் நபிகள் நாயகம் அவர்கள் தைரியமாக சுதந்திரமாக எல்லா வேலைகளையும் செய்ய முடிந்தது. இப்படி வாழ்க்கையினுடைய பணிகளை பகிர்ந்து கொள்வது என்பது ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு பெரிய அளவிலே துணை இருக்கிறது. இந்த தத்துவத்தை நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னது மாத்திரமல்ல, வாழ்க்கையிலும் நடந்து காட்டினார்கள். எனவே அதை பின்பற்றினால் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்வு என்பது மிக மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். எல்லாம் வல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டுமாக.